நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் நேரலையில் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கடந்த வாரம் அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது பலமுறை நிறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது தொடங்கப்பட்டிருப்பது பயணிகள் மட்டுமில்லாமல் தொழிலதிபர்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்கு செல்வதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் காலையிலிருந்தே நாகை துறைமுகத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு இலங்கையை சென்றடைவதற்கு, அந்த சொகுசு கப்பலில் பயணிப்பதற்கு, அந்த சொகுசு கப்பலில் இருக்கக்கூடிய அந்த வசதிகளை பார்வையிடுவதற்கு பல்வேறு பயணிகள் இங்கு குழுமியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய துறைமுக நுழைவாயிலில் அவர்களுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட டிக்கெட் உள்ளிட்ட சான்றிதழ்களை சரிபார்ப்பு பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கப்பலுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக கப்பல் தொடங்கப்பட இருப்பதை முன்னிட்டு நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது தொடங்க இருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆர்வத்துடன் தற்போது சார், இப்போ எத்தனை மணிக்கு இந்த கப்பல் தொடங்கும், எந்த மாதிரியான வசதிகள் கப்பலில் ஏற்பாடு பட்டிருக்கு, எவ்வளோ நேரத்தில் இலங்கையை பயணிகள் சென்றணும்? இன்றைக்கி முதல் சர்வீஸஸ் காலையில் 10 மணிக்கு நம்ம துவங்குறோம். 2 மணிக்கு அங்கே போய் சேரும். அடிப்படை தேவைகளான இன்றைக்கி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம போர்ட்லேயே இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். மற்றபடி பேசஞ்சரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். அதில் எவ்வளோ சார் டிக்கெட் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க? ஆர்வமாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ பேர் இந்த ஷிப்பில் இன்றைக்கி முதல் நாள்ன்றதுனால போகிறாங்க? இன்றைக்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேசஞ்சர் போகிறாங்க. ஏன்னா 2 நாள் தான் நம்ம டைம் இருந்ததுனால புக்கிங்கான ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறதுக்கு வரல. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். தொடர்ச்சியாக பல்வேறு பயணிகள் மிகுந்த ஆர்வத்தோடு இலங்கைக்கு செல்வதற்கு இங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றி பார்ப்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய பயணிகள் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதான் ஃபஸ்ட் டைமாக கப்பலில் போகிறதுக்கு காத்திருக்கிறீங்க. எப்படி இருக்குன்னு தருணம்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் சென்னையிலேருந்து வரேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணுறது. முன்னாடி ட்ராவல் பண்ணோன்னா சென்னையிலேருந்து கொழும்பு போயிட்டு அங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக யாழ்ப்பாணம் போகிறது 4 ஹவர்ஸ்லேயே போகிறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரவேற்கத்தக்க பயணமாக இருக்குது. தொடர்ச்சியாக அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தொப்புள்கூடிய உறவுகளை இணைக்கிற வகையில் இந்த கப்பல் பயண போக்குவரத்தானது அமையும் என கப்பலுடைய ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தாலும் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது பயணிகள் மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் குறிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது நாகையிலிருந்து புறப்படும் என இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.